தனக்கு பிறக்கப் போகும் குழந்தையின் பாலினம் குறித்து அறிவித்து யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரைத்துள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்க கேட்கலாம். முனாஃப், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வெளிநாட்டுல பரிசோதனை செய்து தனக்கு பிறக்கப் போகும் குழந்தை இதுதான் என்று அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை தற்போது பரிந்துரை செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சுகாதாரத்துறையின் சார்பாக யூடியூபர் இர்ஃபானுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை சார்பிலும் யூடியூபர் இர்ஃபான் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ளதாக தற்போது சுகாதாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யூடியூபர் இர்ஃபானுக்கு கடந்த ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில அவருக்கு பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்ப்பதற்காக வெளிநாட்டிற்கு சென்று பரிசோதனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில வெளிநாட்டில் பரிசோதனை செய்து வந்தது தனக்கு பிறக்க போகும் குழந்தை இதுதான் என்று அறிவித்து யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை பரிந்துரை செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்ஃபான் மீது சுகாதாரத்துறை சார்பாக விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்பாக அந்த வெளிநாட்டில் பரிசோதனை செய்து வந்த பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று ஒரு வீடியோ மூலம் எடுத்து அந்த வீடியோவை சமூக வலைதளங்கள் மூலம் யூடியூபர் இர்ஃபான் அவர்கள் பதிவேற்றம் செய்திருக்கிறார். இந்த நிலையில பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்ப்பது குற்றமான செயல் என்று பார்க்கப்படுகிறது. நிலையில இந்த தனக்கு பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று யூடியூபில் அறிவித்த இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை தற்போது பரிந்துரை வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுத்து விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை சார்பில் யூடியூபர் இர்ஃபான் மீது புகார் கொடுக்கவும் சுகாதாரத்துறையினர் முடிவு செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஆணா பெண்ணா என்று பாலினம் பார்க்கும் தமிழகத்தில் தடை விதிக்கப்பட்ட நிலையில யூடியூபர் இர்ஃபான் வெளிநாட்டுக்கு சென்று தனது மனைவியை அழைத்துக் கொண்டு வெளிநாட்டில் தனக்கு பிறக்க போகும் குழந்தை ஆணா பெண்ணா என்று பார்த்ததுடன் அந்த ஆணா பெண்ணா என்ற குழந்தையை யூடியூப் மூலம் அந்த வீடியோவை பதிவேற்றம் செய்து சமூக வலைதளங்களில் அது வேகமாக பரவியது. இந்த நிலையில வெளிநாட்டில் பரிசோதனை செய்து தனக்கு பிறக்க போகும் குழந்தை இதுதான் என்று அறிவித்த யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை மேற்கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் யூடியூபர் இர்ஃபான் மீது விளக்கம் கேட்டு நோட்டீஸும் அனுப்பப்பட்டிருக்கிறது.